எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் சிக்கன். சிக்கன் எடுத்தால் வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் இப்படியும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் காட்டுற அளவு எல்லாமே 2 பேருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தழை, 4 முந்திரி, கொஞ்சமாக புதினா, 4 பச்சை மிளகாய், கூடவே இஞ்சி பூண்டு சோம்பு 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. அப்படியே ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை நீளமாக வெட்டி நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் போதும். வெங்காயம் வதங்கினதும் ஊற வச்ச சிக்கனை அது கூட போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. நம்ம தண்ணியே விடாமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிக்கன் ஆஃப் குக் ஆனதும் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மறுபடியும் மூடி வச்சு வேக வைங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் ஒரு கை கறிவேப்பிலை எடுத்து கூடவே போட்டு வேக விடுங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இன்னொரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டு எண்ணெய் தனியாக இப்படி பிரிஞ்சு வந்ததும் சிக்கன் தயார். இந்த சிக்கன் சமையலே தெரியாதவங்க கூட பண்ணலாம். எந்த வித பதமும் கிடையாது. சிக்கன் குக்கானால் போதும், நல்ல சுருளை வதங்கணும், அவ்வளோந்தான். எல்லாருமே பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு ஏற்ற சைடிஷ். அப்படியே சாதத்துக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணி பார்த்தோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.